பாரதி, ஏய் ஆதி, போலீஸ் சார் 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 விடுங்க சார். சார் ச்சே, என்னங்க இப்படி ஆயிப்போச்சு? பவானி, பதற வேண்டாம். நாம உள்ள இருக்கிறது வந்திருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. அவங்க போற வரைக்கும் நாம அமைதியாவே இருப்போம். இந்த துறையை நம்பி வந்து தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். எதுவும் ஆகாது பவானி. இந்த நிமிஷம் நாம அமைதியா பேசாம உள்ளுக்குள்ள பொறுமையா வெயிட் பண்றது மட்டும்தான் நாம மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. சர்வேஷ், சொல்லாதி. அவன் பேசின வீடியோ எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது அவனோட போன். இது போதும். இத வச்சு இவன் ஒரு 5 வருஷம் வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயில தள்ளிடுறேன். அப்பதான் இந்த ராஸ்கலுக்கு அறிவு வரும். என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்ப. இவனை விட்டா உள்ள இருக்கிறவங்களெல்லாம் பாத்துருவான் போல இருக்கு. ஏதாவது பண்ணி இவனை டைவர்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் அவங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். விடுங்க சார், சார் விடுங்க சார். சார் சார் விடுங்க சார், விடுங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். இந்த கண்ணாடிக்கு பின்னாடி துரக்கோட போன்ல பேசிட்டு இருந்தவங்க இருப்பாங்களோ? அதான் போன் அவன் தூக்கி போட்டிருப்பானோ? இந்த ரூம்ல யாரோ இருந்திருக்காங்க. நாம வரோன்னு தெரிஞ்சுதான் எஸ்கேப் ஆயிருக்காங்க. பவானி, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. எப்படிங்க டென்ஷன் ஆகாம இருக்க சொல்றீங்க? நம்ம என்ன பண்ணாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு அவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. கடைசி நிமிஷத்துல போலீஸை வர வச்சு அந்த புரோகிதருடைய நம்பரை ட்ராக் பண்ணி ஆதி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கான். எனக்கு புரியுது பவானி, பாத்துக்கலாம் விடு. சின்ன பாக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுக்குள்ள சீக்கிரமே ஒரு முடிவு கட்டி ஆகணும். பவானி, உன் காதுல இருந்த கம்மலை காணோம். கம்பளை காணுமா? கீழே எங்கேயாவது விழுந்திருக்கோங்க. கவனிக்காம விட்டுருப்பேன். விடுங்க, பாத்துக்கலாம். இந்த துரை வேற போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் ரொம்ப நேரம் அங்க இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாதுங்க. ராஸ்கல் ஓவர் பில்டப் கொடுத்து இப்படி போய் மாட்டிக்கிட்டான். அவன் பார்த்ததுலேயே உருப்படியான வேலை இதோ அவன் போனை உருப்படியா நம்ம கிட்ட தள்ளி விட்டதான். அப்போ நானும் அட்டெம்ப்ட் மர்டர்னு கேஸ் கொடுக்குறேன். உன் போலீஸ் ஃப்ரெண்டு அதான் உன் நண்பன் உன்னை பிடிச்சி ஜெயில போடுறானான்னு பாக்குறேன். சார், அவன் வேணும்னே உங்ககிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்கான் சார். எதுக்கு இவங்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க சார். ஆமாதி, நீ இவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. நான் எஃப்ஐஆர் போடுறேன். இவனை எல்லாம்
வெளியே வச்சு பேசுறேன் பாரு, ஏன் தப்பு. போடா உள்ள. யோ. யோ கான்ஸ்டபிள், உள்ள வச்சு லாக் பண்ணியா? வந்து வச்சுக்கிறவன. போடா உள்ள. யோ லாக் பண்ணியா? ஓகே சார். உட்காராதி. இல்லை பரவாயில்ல. பாரதி பாரதி, உங்கள் தலையில் அடிபட்டிருக்கு. ஏதாவது சீரியஸ் ஆகிட போது, வாங்க ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நான் நல்லா தான் இருக்கேன். இந்த காயம் ஒண்ணு பெருசில்ல, சின்ன காயம்தான். அதி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. கண்டிப்பா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்துகிட்டு யாரோ எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. ஆதி சந்தேகப்பட்டது தெரிஞ்சுதான் வேக வேகமா அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. அப்பதான் இந்த கம்மல் கழண்டு விழுந்திருக்கணும். அப்போ துரைக்கு பின்னாடி இருக்கிறது யாரோ ஒரு லேடி. அந்த லேடி தான் துரைக்கும் மித்ராவுக்கும் பின்னாடி இருந்து இது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கா. இந்த கம்மல் கூட அந்த லேடியோட தான் இருக்கும். யார் அந்த லேடி? பாரதி, ஆ கிளம்பலாமா? ஆ ஓகே சார். போற வழியில ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல ஒரு பேண்டேட் மட்டும் வாங்கிக்கலாம். பேசாம ஹாஸ்பிட்டலே போயிடலாமே. இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்க போலாம். ஆ பவானி தானா? அட்டென்ட் பண்ணு. என்ன மித்ரா இப்படி ஆயிடுச்சு? நான் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசி நிமிஷத்துல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஆமா மேடம். கொஞ்சம் ஏமாந்துருந்தா எல்லாரும் மொத்தமா மாட்டியிருப்போம். பவானி, எனக்கு உன் கம்மல் மிஸ் ஆனது நினைச்சா தான் ஒரே டென்ஷனாவே இருக்கு. மேடம், சார் என்ன சொல்றாரு? கம்மல் மிஸ் ஆயிடுச்சா? ஆமா மித்ரா, ஆனா அதை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில் அந்த துரம் மாட்டிக்கிட்டான். ஐயரு மந்திரம்னு தேவையில்லாத ஒரு வேலை பண்ணி அவனே வாலண்டரியா போய் மாட்டிக்கிட்டான். அவன் வேற ஏதாவது வாயகையை திறந்து உளறிடுவானோன்னு பயமா இருந்தது. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சு, அவ்வளவுதான். மேடம், நீங்க இதை பத்தி கவலையே பட வேண்டாம். துரைக்கு வாய் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனா விசுவாசிதான். நம்ம யாரையும் கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டான். பாரதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணனு அவனே சொல்லிடுவான். அப்படி சொன்னா சந்தோஷம்தான். ஆனா மித்ரா, இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருந்தா சரியா வராது. உங்க கல்யாண விஷயத்த லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாமே தப்பு தப்பா ஆயிடும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் உன் பாட்டியை வச்சு உன் கல்யாணத்தை சீக்கிரமா நடக்க ஏற்பாடு பண்ணு. என்ன சுதாகர், நீங்க தானே வீட்டுல பெரிய மனுஷன், பார்த்து சீக்கிரமா பேசி முடிவு பண்ணுங்க. ஓகே மேடம். நீங்க சொல்ற மாதிரியே மித்ரா ஆதி கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்த என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் மேடம்.